வணக்கம் நண்பர்களே, நம்மளோட வெப்சைட்ல புதுசா நம்ம இந்த 2 வீல் டிரைவ் RF கார் கிட்ட லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோல நம்ம இது என்ன பண்ண போறோம்னா, அன்பாக்ஸ் பண்ணி இதை எப்படி அசெம்பிள் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2 வீல் RF ரிமோட் கிட்ட நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 மோட்டர்ஸ் இருக்கும். 2 மோட்டர் வயர் வந்து சால்டர் ஆகியே வரும். அதுக்கு அடுத்தது 2 வீலு, நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். இது வந்து டிரான்ஸ்மிட்டர், ஆண்டனா, அப்புறமேலு ஒன் செல் ஹோல்டர் எல்லாமே உங்களுக்கு சால்டர் ஆகி வரும். நீங்கள் பேட்டரி மட்டும் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரிசீவரில் ஒரு ஒன் செல் பேட்டரி மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமேலு இது வந்து சேசிஸ். இதை வந்து நம்ம எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உள்ளே வந்து இந்த மாதிரி 4 ஸ்டட்டு வரும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் இந்த மோட்டரை நிற்க வைக்கணும். என்ன பண்ணணும்னா, இந்த பேஸ் பிளேட்டில் இப்படி தலைகீழ இதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கணும். வச்சுட்டு மோட்டரை வந்து இது 2க்கு நடுவில் வச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணணும். அது மாதிரி லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுலேயுமே நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான், மோட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ அசெம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கேஸ்டர் வீல் போடணும். கேஸ்டர் வீல் போடும்போது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 4 ஸ்பேஸரையும் நம்ம ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஸ்பேஸர் ஒன்று போட்டுக்கணும். அப்போ தான் வந்து வீல் வந்து ஹைட் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி 4 இடத்துலையும் போட்டுடணும். ஸோ நம்ம கேஸ்டர் வீலும் போட்டாச்சு. இப்போ இந்த ரிசீவரில் வந்து இந்த மோட்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா RF ரிமோட் கார் ரெடி. இப்போ நம்ம ரிசீவர் கூட இந்த 2 மோட்டரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வயரை வந்து லெஃப்ட் சைடு மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மோட்டர் வந்து ஃப்ரண்ட்டுக்கு பதிலாக பேக் போகுது அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த வயரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகிடும். உங்களுக்கு எப்படி வேணாலும் டைரக்ஷன் மாற்றிக்கலாம். இந்த வயரை மாற்றிங்கன்னா அடுத்து இதே மாதிரி இங்கே. ஸோ அந்த 2 வயரும் 2 மோட்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் டேப் அடிச்சுக்கோங்க மறக்காமல். முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேட்டரி போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ப்ளஸ் மைனஸ் எப்போவுமே பார்த்து போடுங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் 1 செகண்டு தான். தப்பாக போட்டோம் அப்படின்னா க்ளோஸ். முடிஞ்சிச்சா? அவ்வளோதான், டிரான்ஸ்மிட்டரில் பேட்டரி போட்டேன், ரிசீவரை கனெக்ஷன் முடிச்சாச்சு. நீங்கள் கரெக்டாக டேப்பில் அடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ அழுத்தி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக போகுது. அப்புறம் இந்த 2 சேர்த்து அழுத்தணும் அப்படின்னா பேக்கு ஃப்ரண்ட்டு. ஓகே, சக்ஸஸ். இந்த ஹோல்டர்ஸ்க்கு வந்து டபுள் சைட் டேப் போட்டு நிற்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜர் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் 2 செல் சார்ஜர் சேர்த்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.